குடியிருக்கிற மீனாட்சி சுந்தர கோயில் சித்திரை திருவிழாக்கு குலசேகர பஞ்சாயத்து உத்தரவும் இல்லை. பாப்பாங்களை தேர்வு மண்டல சீரமைக்க சமூக அவல எதிர்பார்ப்பு அணையிலிருந்து தள்ளப்பட்ட உடல் மீட்பு. கடன் தொல்லை ஒன்றைட்டு தற்கொலை மாஜை செய்ய அந்த வாலிபரை தாக்கி அலைபேசி வாட்ஸ்அப் பதிப்பு. இலங்கை காரியத்து படுகொலைந்த குழந்தை சாவு. சிறுவியம் பிளாட் தளர்த்தி 3 புதிய செயற்கை நுண்ணறி பாடப்பிரிவுகள். திட்டமிட்ட தவறும் தோழிக்கான திட்டமிடலை. சபரிமலை ஹெலிகாப்டர் தாழ்வு பிறந்தால பரபரப்பு. சரணடைத்த உத்தரவு. தலைமைச் செயலக கமிஷனை நீக்கக்கோரிய மீண்டும் நோட்டிய மாநிலங்கள் 73 நபர்கள் கையெழுத்திட்டு அளித்த நடவடிக்கை எடுக்கவில்லை. நிராகரிப்பு. நபர்கள் கைது. இரு சிறுவர்கள் கடத்தி ₹15 லட்சம் கேட்டு மிரட்டலையில் சுற்றுச் பெண்கள் உட்பட 4 பேரை கைது. 18,262 கோடைகால சிறுபறை ஜூலை மாதம் வரை இயங்கும். தமிழ்நாடு முழுவதும் 62 மையங்களில் ஓட்டு இயந்திரங்கள், துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு, கேமரா மூலம் இரவு கண்காணிப்பு. ஜனநாயக திரைப்பட இணையதளத்தில் கஸ்தூரம் படத்தில் பிரதீஷ்ராவன் மீது அதிரடி நடிகை. எவ்வளவு வாக்கு கிடைக்கும்? விஜய். எடப்பாடி அமைச்சரவை. பீகார் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பினை சாம்ராட் சகோதரி அரசு வெற்றி. விஜய்க்கு வீட்டாமைப்பு கிடைக்கும். பிரசாதத்தின் வளங்களை பயன்படுத்தக்கூடாது. கொடி வரணும். சென்னையில் உள்ள தங்கம் பயங்கரமாக கடத்தி அரசு நர்சிங் மாணவி படுகொலை. தூக்குப்போட்டு காதலன் தற்கொலை. கசந்த திருமணம். கூட்டி அறைக்குள் கொலை. உறவினர்கள் ஒரு தூணுக்குடன் தந்தைய மகன் வழக்கு தூக்குத்தண்டை. நம்பப்புறம் மேல்முறையீட்டு அவகாசம். மதுரை கோர்ட்டு உத்தரவு. உட்பட ஆத்தான்தான் மொபைல்கள் கட்சியின் திடீர் குறைந்த இணைந்தார். அரசு பஸ்ஸில் விவசாயி கொண்டு சென்றார். எல்லாம் மனித. 13 கோட்ட துணை முதல்வர் அமைச்சர் குடும்பத்துடன் துபாய் பயணம். சொர்க்கு தூக்கு தண்டனை ஜெர்மனிக்கு செயல்படுகிறது. ஆத்மனிந்த விழாக்கள் நடவடிக்கை எடுக்க 5 சிறுமிகளை ஏமாற்றி விசாரணை. தொழிலுக்கு தூக்கு தண்டனை. இவங்களை போட்டு பரபரப்பு. சிறுமிகள் பலாத்காரம். அமலாக்கத்துறை சோதனை. விசாரணை அதிகாரிகள் உடனில் 200 அரிசி பறிமுதல். ஆபரேஷன் தாமரை. தூத்துக்குடி. நான் யூடியூபர். என் சேனல் இருக்கு. நான் அப்படி இருக்கிறேன். என் சேனலில் நான் டீச் பண்ணுவேன், பாட்டு பிடிப்பேன். பாவநாசம் சுவாமி கையில் வருஷம் தென்காசி. என் சேனல் இருக்குப்பா. நானே யூடியூபரு. நான் ஏன் வேறவங்களுக்கு எதுக்கு பேட்டி கொடுக்கணும்? என் சேனலுக்கு நான் டீச் கொடுவேன். அம்மா என் சேனலில் வரும். யூடியூப்பில் வரும். சேனல் டிவியில் வரும். யூடியூப்பில் வரும். டிவியில் வராது, யூடியூப்பில் வரும். நெல்லை மாவட்டத்தில். ஆமாம், யூடியூப்பில் என் சேனலில் வரும். யூடியூப்பில் என் சேனலில் வரும். தென்காசி மாவட்டம் 5 தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஓட்டு எண்ணம் மையத்தில் பூட்டி சீல். அதை பார்த்து என்ன செய்ய போறிய? நெல்லை மாவட்டத்தில் ஓட்டு போட்டதை வீடியோ எடுத்து வெளியிட்ட வேறு வழக்கு. தச்சனூர் சிவன் கோயில் தேரோட்டத்திலான பத்திரம் வடமுடித்த அத்தனை சிவன் கோயில் தேரோட்டம். ஓட்டு பதிவு முறையீடு பாரு. எனக்கு 3100 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இல்லை மாவட்டத்தில் ஓட்டு போகிறத வீடியோ எடுத்து வெளியிட்ட 2 பேர் மீது வழக்கு. வேறு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு 1000 கூட 2000 கொடும்பியா நீங்கள்? தென்காசி மாவட்டத்தில் 5 தொகுதிகளுக்கான முன்னரே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஓட்டு எண்ணம் மையத்தில் பூட்டு சீல். இந்த 3 இருந்தால் தானே கொடுக்க முடியாது. நானே அங்கே கடன் வாங்கிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட கேளுங்க. கடன் வாங்குதானே இல்லையான்னு கேளுங்க. பைசா இருந்தால் யார் கடன் வாங்குவா? வாக்கு எண்ணம் மையம் 3 அடுக்கு பாதுகாப்பு. சட்டியில் இருந்தால் தானே அப்பையில் வரும். ஒரு ஆள்கிட்ட சோறு கேட்க சோறு இருந்தால் தானே கொடுக்க முடியும். இல்லைன்னா எப்படி தருவாங்க? ஓட்டு பதிவில் முறையீடு புகார். கபட்டியில் மறு வாக்கு. அதான் நாங்கள் எம்ஜிஆர் ஹோட்டலில் கேளுங்க. ஓனர் தான் பெரிய கோடீஸ்வரர். அவங்ககிட்ட கேளுங்க. கலெக்டரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வைத்த கூட்டம். அவங்ககிட்ட கேளுங்களா. பணக்காரங்கிட்ட கேளுங்க. கூடங்குள்ள இருக்கிற நண்பர்களும் கொடுத்த கடை ஆட்சி சலிச்சிக்கு வட மாநில தொழிலாளி பலி 4 நேர். இப்போ தான் 4 லட்சம் கொடுத்து குடல் வேலை கல்லடப்பு கொடுத்து என் மாவன் மிதின்னு தூக்கி மிதித்து கொன்னுட்டான்.
யாருக்காவது 5 பைசா இல்லைன்னா உனக்கும் சாவு வாங்குதவனுக்கும் சாவுன்னு சொல்லியிருக்கா. அதான் திருந்திட்டேன் நான். 5 பைசா பிச்சைக்காரனு கூட 5 பைசா கொடுக்க முடியாது. என் பிள்ளையை தவிர பெற்ற பிள்ளையை தவிர எவனுக்கும் 5 பைசா கொடுக்க முடியாது. முடிஞ்சிட்டு ஒரு தங்கச்சிக்கே 2 லட்சம் கொடுத்தேன். ஒரு செயினை கழிச்சு போட்டேன். ஒருத்திக்கு 1.5 லட்சம். நாய்க நல்லா இருக்குது. ஒருத்தர் நமக்கு உதவ முடியாது. பெற்ற பிள்ளை பெற்ற அம்மா தான் உதவா. யாரும் உதவ முடியாது. தின்ட்டு ஓடிடுவாங்க எல்லோரும். இப்போ நான் யூடியூப்பை நியூஸ் வாசிக்கிட்டேன். என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லோரும் பார்ப்பாங்க. நான் நியூஸ் வாசிக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை பார்த்துக்கிட்டேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். 5 லட்சம் 10 லட்சம்னு அது பேர பார்ப்பேன். நான் இப்போ நியூஸ் வாசிக்கிட்டேன். கட் பண்ண முடியாது இடையில. நான்கு நிறைய அருகே ஓட்டு போடணும். இன்னொரு நாள் நான் அது நியூஸ் வாசிக்க நேரம் தான் கேட்கணும். இப்போ இடையில கட் ஆயிரும். 4 அருகே ஓட்டு போட 5 லட்சம் மொபைல் கார் மதியசனமாக இயக்குனர் பணி மாணவி மகன் படுகாயம். கிறிஸ்துவ அருகே வாலிபர் தூக்குப்பட்டு சாவு. சிதையங்குளம் வீட்டு குளிரில் வந்த பாம்பு பிடிபட்டது. பாளையங்குறை வக்கீல் அறுவலை வெட்டி 5 பேர். சென்காட்சி அக்சல் பணவெடுக்கையில் குறைந்த வாக்கு 68.37 பதிவாகியது. நிலையில் 3 நாட்கள் விண்ணப்ப பிறகு தரப்பட்ட டாஸ்மார்களில் குறைந்த மதுப்பிரியர்கள் குவிந்தனர். டாஸ்மாக் ஓட்டு முறையீடு ஆளாக்கடையில் மறு பதிவை நடத்த கோரி சிவன்கோயில் தேரோட்டம். லட்சநல்லூர் திறனப்பக்கள் அலுவலகம் முடித்திருந்தனர். விளைவு அதிரடியை தருவ கிலோ ₹150. சொந்த ஊர் திறமை துணை இராணுவத்தினர் பனை வளர்ப்பு பொருளாதார மேம்பாடு 17 நீண்டுகாலம் கெட்டு பணம் பாதுகாப்பு ஆராய்ச்சி. நம்பிக்கையோடு இருப்பான். நல்லது எனக்கு விஜய் வலைதள பதிவு. நம்பிக்கையோடு இருப்பான். 150 விற்பனை மக்களால் விஜய் காஷ்மீரில் லிஃப்ட் இடிந்த 6 சுற்றுலாவிகள் ஆந்திராவில் மதுபான ஊழல் வாக்கு நிலங்கள் அமலாக்கத்துறை சோதனை. அணையில் அடையாளம் அதனிடையே நேரங்கள் வெளியின் தாக்கத்தை திருநள்ளாறு கோயில் யானை குளத்தில் குளித்து கொதுகணம் தண்ணீர் விட்டு வெளியேற அடம் பிடித்தது. கோயில் யானை விடுவித்த அடம் பிடிப்பை சரஸ்வதி இருக்க முன்னாள் எம்எல்ஏ பாலச்சந்திரன் மீது வழக்கு. மொத்த காட்சி நடந்தது கோதாவில் குதித்தார் விஜய் அளித்த 1000 கொடுன்னு கடன் கேட்கால 5 லட்சம் வச்சுருக்குமே. ஏதாவது என்ன பழக்கம் பேசியா? அப்படியெல்லாம் ஏமாற்ற முடியாது. நான் லாயரை வச்சு தான் எழுதி வாங்குவேன். நான் முட்டாள் கிடையாது. உலகத்தில் பெரிய படிப்பு எங்கள் அப்பா படிக்க வச்சுருக்காரு. 8 இடம் எடுத்து இந்த இடத்துல 3 பத்திரம் போட்டிருக்கேன் மணிமாமாட்ட. இடம் தப்பாக எழுதி கொடுத்து தெசை எனக்கு படிக்க போய் தெசை வச்சு 3 பத்திரம். இது நான் தாலி நூலை எடுத்து அறுத்து கட்டினேன். எவனாவது என் இடத்த நான் ஒத்தி கொடுப்பேன். எழுதி வாங்கிட்டு கொடுப்பேன். ஆட்டையை போட்டால் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடும். 70 லட்சம் கொடுத்து தாலி அறுத்து விட கட்டியிருக்கேன். ஓசியில் அலையுதான் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து இடத்த பிடுங்க அலைஞ்சான்னு வச்சுக்கோங்க. வெட்டியே கொண்டுருவேன். அங்கேயே கொட்டி குதைச்சி பிதைச்சிருவேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். 10 வருஷம் வேர்வை சிந்தி 2 லட்சம் எல்ஐசி வேற 10 லட்சம் 8 இடம் எடுத்து பூரா விற்று பாம்பே விட்டையும் திருப்பி என் மகனை படிக்க வச்சு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஆம்பளைனக்கா சும்மா 3 லட்சம் 4 லட்சம் வச்சு இடையே ஆட்டையை கூட கலைதான் நிறைய பேர். எல்லாரையும் பார்த்துட்டேன். எத்தனை முன்னாலாம் வெகுலியாக இருந்தேன். பாம்பு இங்கே பாப்பாங்களை நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துட்டு எனக்கு யாரையும் நம்பாதுன்னு, யாருக்கும் இறக்கப்படாத நம்பாதுன்னு கற்றுக் கொடுத்துட்டு. ராக்கர்ஸ் வெடிக்க ரூபாய் 1 கோடிக்கு 41 லட்சம் ஆகுது என் வீடு. இடத்தோட 70 லட்சம் 5 லட்சம் கொடுத்து ஆட்டையை போட நிறைய பேர். இந்த கரண்ட் ஆஃபீஸில் உள்ளவனே அதை கொடு நான் கொண்டு வரேன். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிடுதான். நான் முட்டாளா 5 காலேஜ் படித்தவன். நான் ஆம்பளை கணக்கா அங்கேயும் பாம்பேயில் வீடு வாங்கி நான் டீச்சர் வேலை பார்த்து டீச்சர் வேலை பார்த்து 8 இடம் எடுத்து 8 இடம் விற்று என் பிள்ளையை படிக்க வச்சு வீட்டுக்கார ஒரு காசு காமிதான். என்னத்துக்கு அங்கே கூப்பிடுதான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு திருட்டு தாயோலி ஒன்று விஓ கூப்பிடணும். இல்லை கரண்ட் ஆஃபீஸில் பெரிய மேல் இடத்துல கூப்பிடணும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அவனே ஆட்டையை படம் பார்ப்பேன். எப்படிப்பட்ட போயிடுவேன். ஏமாலியாக உழைச்சி வாங்கணும். அடுத்தவன் சொத்தில் திங்க கலையக்கூடாது. அது நிற்காது. அது பாவம் பிடிக்கும். நிறைய பேர் சொல்லுதானே கையெழுத்து போய் எனக்கு என்ன பிள்ளை இல்லையா? ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன். நான் புருஷனோட என்மை என் சொத்து குறைய 2 ஆம்பளை பிள்ளை இருக்கு. நிறைய பேர் சொல்லுதான் கையெழுத்து போடு இழிச்சா வயலா தாலி கூட புருஷன் இருக்கையில அத்து விட கட்டிடுவேன். அலைதானுவேன். இன்னொரு பையன் என்ன சொல்லுது கையெழுத்து போடு. ஆம்பளை பிள்ளை தலைக்கு மேலே பெற்று வச்சுருக்கேன் 2. தேவையானாலும் என்கிட்ட பைசா கேட்டுட்டு 5 பைசா எவனும் கொடுக்க மாட்டேன். வாங்கவே கூடாது. முடிஞ்சு போச்சு. இடையில 4 லட்சம் கொடுத்தேன். குடல் வாழ்வு கல்லடுப்பு அது இதுன்னு
ஒரு புண்ணியமும் கிடையாது. உழைக்க பைசா எவனும் கொடுக்கவும் கூடாது, எவனையும் ஏமாற்றக்கூடாது தான். அலைதானுவான் 5 லட்சம் கொடுத்துட்டு 70 லட்சம் இடத்த பிடுங்க கொடுத்துட்டு அது இது சரியாக போயிட்டுன்னு சொல்லிவிட்டு 70 லட்சம் இடத்த பிடுங்கிறதுக்கு அலையதானு. உழைச்சி திங்க வேண்டியதானு. சாமிக்கு பூஜை பண்ணி ஏமாத்திங்கால இவன்ட்டு 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 ஐயோ பாவன்ட்டு பின்னால் போய் அலையணும்னா எனக்கே எங்கள் அம்மா படிக்க போட்டுக்கிட்டு கிடக்கா. அவள் கூட 5000 கூட கொடுக்க மாட்டேன். போகிறவனுக்கு வரவனுக்கு கொடுக்க எனக்கு தலையெழுத்தா. என் பெத்த பிள்ளை 2 பிள்ளை இருக்குது. 46 லட்சம் வச்சு அவனே வேலை இல்லாமல் கிடக்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும். எனக்கு செலவு இல்லை. போகிறவனுக்கு வரவனுக்கு கொடுத்தேன். தெருவில் பிச்சை எடுக்கவா அலைதானு. என்னை பார்த்தாலே பைசா பிடுங்கலன்னா அலைதானு. ஒருத்தன் என்ன எம்டி பேப்பரில் கையெழுத்து கூட அவன் என் புருஷனா பிள்ளையா அலைதானு. உழைச்சி திங்க வேண்டியதுதானே. அவன் ரூபா 5 ரூபா எதாவது கொடுப்பான். நான் இவனுக்கும் பொம்பளை நினச்சிக்கிட்டானோ மண்டையே உடச்சி விடாது. சிலம்பெடுத்தா நான் மண்டையே உடச்சி விடணும். எவனா நம்ம கேட்கணும்னு சொல்லுது. இடையில ரொம்ப கொடுத்தாச்சு 4 லட்சம். நமக்கு வாழ்க்கை வேலை பிரச்சனைன்னு ஒரு புண்ணியம் கிடையாது. எங்கள் அப்பா 9 லட்சம் கோயிலுக்கு கொடுத்தான். 7 லட்சம் எல்லா பேருக்கும் கொடுத்தான். நான் கடவுளை கொடுக்க வர்றாரு. 9 லட்சம் இந்த 90 லட்சம் 7 லட்சம் எல்லா பேரும் கொடுத்து 70 லட்சம் ஆகிட்டு. பிள்ளையார் குளத்தில் அவ்வளோ பேரும் தின்னு கேட்டா கணக்காக இருக்காங்க. எங்கள் அப்பையும் செத்துட்டா நாங்கள் கஷ்டப்பட ஒரு பேரில் 5 ரூபா கொடுப்பானா பேர். 7 லட்சம்னா இப்போ 70 லட்சம் 9 லட்சம் அந்த சாமி பிடுங்கி தின்னுட்டாங்க. எங்கள் அப்பா என்ன அவள் கொண்டாந்து கொடுக்க போகிறாளோ நாங்கள் கஷ்டப்படுதோம். ஸோ அம்மா தர்மத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஏங்கிட்ட அலைதானும் 1000 கூட 2000 கூட போக வேண்டியதானே. பிச்சை எடுத்து திங்கணும். அடுத்தவன் எவன் உழைச்சி வைக்கான் கொள்ளி அடிக்க அலைதானு. அப்படி என்ன வயசாகிட்டு வாயை கிளறி விட்டுக்கிட்டு போகிறேன். எப்போ 5000 1000 2000 சாமிக்கு பூஜை பண்ணுது. அதில் உள்ள திங்க வேண்டியது. அப்படி என்ன வயசாகி விட்டது. கொத்தாளிக்கும் சொல்லு எவன்டையா பிடிங்குதுன்னு ஏமாத்த அலைதானோ. ராகேஷ் பேட்டிக்கு ரூபாய் 1 கோடி சன்மம் பார்த்துட்டு எல்லாத்தையும் யார்ட்டையும் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது. தான் நல்லது. பெற்ற பிள்ளைக்கு தான் கொடுக்கணும். அக்கா தங்கச்சி பிள்ளைக்கு கூட கொடுக்கணும். ஒருத்திக்கு 2 லட்சம் நகை, ஒருத்திக்கு 1,5 லட்சம். நாய்க்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கேன். பெற்ற பிள்ளையாவது எனக்கு 3000 கொடு. பெற்ற பிள்ளையை தர எவனுக்கும் பிச்சை போடக்கூடாது. 1 ரூபா கூட போதும் பிச்சை போட்டது. இந்த ஆக்கில் தர்மம் பண்ணோன்னே நல்லா வச்சுருக்காங்க. கடவுள் பிச்சை எடுக்க வச்சுருக்கான். தர்மம் செய்தவனு. ராகேஷ் பேடிக்கு ரூபாய் 1 கோடி 4 லட்சம் கொடுத்தாச்சு. குடல் வேலை கல்லடுப்பு இடையில கல்யாணம் அப்படின்னு 4 லட்சம் கொடுத்த பேர் சாமி 40 லட்சம் கொண்டாந்து கொடுக்க போகிறாளோ வேஷம் போட்டு அவளே பிடிங்கி தின்ட்டா 9 லட்சம். எங்கள் அப்பேன்ட்ட நாள் மனதில் இருந்தால் பயம். ஓட்டு போட்டது யார் திருசாவும் சர்ச்சை கலைந்து போன கனவு. எப்போ 1000 கூட அலையுதார். அவன் பிள்ளை குட்டி அவன் உழைச்சி வச்சதே எனக்கு நமக்காக கொடுக்க என் பிள்ளையை கொடுப்பானு. பிள்ளையில பட்டினி ஆடுது அலைதானு. மோட்டார் சைக்கிள் மீது வேன் முதல் 2 பேர் படுகிற தடுப்பு நடிகர் அமெரிக்க அணிகனை வச்சு சுட்டுக்கொலை. விஜயுடன் அவர் நெருங்கி பேசலாம். விஜயோட இருந்து அவர் மனை சரியான நிலையில் விஜயுடன் ஜோடி போட்டு சென்னை இதிலிருந்து வாக்கை விசாரணை நிச்சயங்களை முடித்து வருவது குறித்து அவரில் மைக்கிட்ட படத்தை வெளியிட்டு விசில் சத்தம் உடைய அர்ஜுனரு இல்லை கிள்ளி படத்தில் விஜய் படம் என்று பாடலை ஒழிக்காட்டினார். அர்ஜுனரு இல்லை அவர் யாருக்கு அவர்களது அன்பை சொல்லாமல் சொல்லி ஏற்கனவே கொண்டிருக்க கட்சியில் இந்த பதிவு அவசியம் தான் என்கிற ரசிகர். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களாம்மா? சட்டமன்ற தேர்தல் முடிவு வெளியான பின்னர் வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் தாமதம் விரிவாக்கப்படும். அதேபடி அறிவில் வருமானத்துறை பதில் வேணும். அவகாசம் சொத்து நிச்சயம் முரண்பாடு. இந்திய அமெரிக்கா வர்த்தக பேச்சுடன் தனக்குள்ள சரிவு. இந்தியத்தான் வருவாய் 3.5% வெறும் ரூபா மதிப்பு 22 கட்டடம் வருவாய் முன்னணி உற்பத்தியாக என்னென்று அறிவிப்பு. அதிகமான பதிலுக்கும் இந்த ஆண்டு செல்போன் செயலி அதிகரித்து இந்தியா தொடங்கும் முதலில் வருவாயில் பின்தங்கியுள்ளது. விரவத்தும் வரவு செல்வையின் கற்பதை தொடர இந்த கூட்டம் வற்புறுத்த முடியாது. எனவே தொலைக்காட்சியும் கூட்ட அனுமதி. அரசியல் சாதன உரிமைகள் அனுமதி. சேலம் வர்க்கம் நகர கள்ளக்காதில் 10 வயது மகன் வெட்டி கொலை. தப்பியோடி தனியானவரும் ஒரு தூக்குப்பட்டு தற்கொலை. சிறுவன் வெட்டி கொலை. கள்ளக்காதலுடைய பேச மறுப்பு சிகிச்சை வேலை சாவு. பரிசோதனை கள்ளக்காதல் உழைச்சிங்க. பொருளாதார நெருக்கடி சிக்கிய உக்ரைனுக்கு ரூபாய் 10 கோடி நிதி உதவி. ஐரோப்பிய யூனியன் ஒப்புதல். ரூபாய் 28,800 கோடி கடனை திருப்பிச் செலுத்து பாகிஸ்தான்.
ஆளுவன் கொலை. இல்லை, எனக்கு ஒரு காஃபி விடுங்க. எங்கள் அம்மையே 20,000 கொடுக்கவா 5,000 குறையா கொடுங்க. பெத்தவளுக்கு கூட கொடுக்கும், பெத்த பிள்ளை கூட கொடுக்க மாட்டேக்கா ரூபா. மாவே 50 லட்சம் சம்பாதிக்கான். 4 மாதம் 1 கோடி வீடு கட்டிட்டான். 10 கார் வச்சுருக்கான். அப்போ 40,000 பென்ஷன் வருது. நம்ம அண்டை உடஞ்சி கிடக்க ஒரு 5,000 பெத்த பிள்ளை கொடுக்க மாட்டேக்கா. ஐயோ நான் அலைதானு. என் பெத்த பிள்ளையே 46,000 செலவழித்து 46 லட்சம் வேலை இல்லாமல் இருக்கான். போகிற பயலுக்கு வார பையன் அலைதானு. பைசா கொடு வைக்க இல்லை. அடுத்தவிட்ட போய் பைசா கேட்க ஏமாத்துறது. 5 சிறுமிகள் பால்.